சாட்டர்டே ஈவினிங் ஸ்நாக்குக்கு புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்போ புட்டு ரெடி பண்ணாலும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு ஸ்ட்ரைக்டாக அதுவே எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் சாப்பிட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் அகைன் வந்து பசிக்கிற மாதிரி இருக்கும். மேபி இது கூடவே எக் இல்லை பனானா இது மாதிரி ஏதாவது ஃபில்லிங்காக எடுத்துக்கிட்டால் மேபி பசிக்காதான் இருக்கும். பட் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ எடுத்துக்க அந்தளவுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ அதனாலே அது வந்து ஈவினிங் ஸ்நாக் இல்லை மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு புட்டு ரெடி பண்ணிக்கிறது. புட்டு சாப்பிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டு இருந்தது. மாங்காய் ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு சாப்பிட்ணும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு அது ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி சொல்லிட்டு எவ்வளோ நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆனதுனால அது கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் மட்டும் சால்ட் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டின்னர் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் உருளைக்கிழங்கு மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஹோட்டலில் இருக்க மாதிரி எல்லோவாகவே விட்டுடலாம், மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிப்பேன். பட் லைட்டாக மிளகாத்தூள் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னா அப்படியே கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸ்நாக்குக்கு ரெடி பண்ண புட்டு, மாங்காய், அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாமே ஒரு 6:30 சாப்பிட்டதால அன்றைக்கி டின்னர் ரொம்ப ஹெவியாக இருந்தது.